ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு தேதியில் அதிகமாக நம்ம ஒரு வார்த்தையில் ஏமாந்துட்டுருக்கோம். அது என்ன வார்த்தை தெரியுமா? ஆர்கானிக், 100% ஆர்கானிக் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிகமாக அடல்ட்ரேஷன், அதாவது கலப்படம் நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி தான். இன்னும் சொல்லணும்னா நம்ம எல்லாருமே அதுக்கு அடாப்ட் ஆகிட்டோன்னே சொல்லலாம். அடாப்ட் ஆகிட்டோன்னு நம்ம சொல்கிறத விட அடாப்ட் ஆக்கப்பட்டுட்டோம். அந்த உணவுகள் தான் டேஸ்டி, அந்த உணவுகள் தான் நமக்கு ரொம்ப பிடிச்சமான, ரொம்ப ஃபேவரபுளான உணவுகள்ன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லணும்னா இன்னமும் நான் ஷாப்ஸுக்கு போகிறேன்னா ஒரு சீட்டோஸ் பேக்கெட் குர்குரே பார்க்குறேன், லேஸ் பார்க்குறேன், ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டுட்டு தான் வருவேன். மைண்ட் செட்டை, நம்ம மைண்டை அந்த அளவுக்கு மாற்றி வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா பண்ணலாம், ஆரோக்கியமான தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு தொழில் வாய்ப்பு தான் இது. பட் நம்ம இதை என்கரேஜ் பண்ண ஒரு பெரிய ரெவல்யூஷனை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறதுன்றது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் ஹெல்த்தியான ஃபுட்டுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுன்றது நம்மளோட தினசரி மாற்றத்தில் ஒரு விஷயமா நம்ம கொண்டு வர முடியும். கண்டிப்பாக நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் பூர்ணிமா விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியை சார்ந்தவங்க. ஸோ இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. உங்களோட ப்ரேயர்ஸை அவங்களுக்கு கொடுங்க. ஸோ அவங்களோட பெரிய ட்ரீம் ரெவல்யூஷன் மாதிரி அவங்க இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்டோட தீமும் என்னன்ட்டு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல்ஸே யூஸ் பண்ணாத, அதாவது முடிஞ்ச அளவுக்கு 100%ன்றது இங்கே எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாத விவசாயிகள்லாம் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து பொருளுங்க எல்லாத்தையுமே வாங்கி இவங்களே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து வீட்டிலேயே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸை, ரெடிமேட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் 100% ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத முறையில் மக்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை கொண்டு போய் சேர்க்கணும், ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு திரும்ப எல்லாருமே மாறணும்ன்ற ஒரே நோக்கத்தோடு இந்த ஃபீல்டில் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக ரொம்ப சூப்பராக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் என்ன ஆகுறாங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எல்லா கொள்கைகளோடையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அவங்கள டெவலப் ஆகும்பொழுது அவங்களால அதே லெவலில் இருந்துக்கிட்டு அந்த ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியல. அப்போ என்ன ஆகிடுறாங்கன்னா, தன்னோட ஸ்டாண்டர்ட்ஸை அவங்க மாற்றிடுறாங்க. இந்த பூர்ணிமா விக்னேஷ்ன்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு மாதிரி மட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிஸ்னஸ் வாய்ப்புகளும் நிறைய மக்களுக்கு வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய நிறைய விமன்ஸ்க்கு ரொம்ப கன்வீனியன்ட்டான மெத்தடில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களோட அன்பாக்சிங் சீரீஸை நம்ம பார்க்குறோம். இவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் மால்ட் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பர்சனலாக நான் யூஸ் பண்ணி பார்த்தா சைடில் அந்த கிளிப்பு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சூப்பரான, அதாவது ரொம்ப இனிப்புலாம் வரா மாதிரி அவன் டேஸ்ட் இல்லை, மைல்டான ஒரு இனிப்பில் நமக்கு ஹெல்த்தியான இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிங்காக அது இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மில்லட் மிக்ஸா. ஸோ மில்லட் மிக்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? லைக் அடை, ஸோ ரெடிமேட் அடை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இதில் வாட்டர் ஆட் பண்ணி பிசைஞ்சு நம்ம தவாவில் போட்டு தட்டி எடுத்தது தான். இன்னும் பெட்டரான ரெசிபிஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் யூஸே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, சீரியஸாகவே நான் ஒவ்வொரு வீடியோலையுமே அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ போடுறேன். நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபுட்டேஜை கூட எடுத்திருக்கேன். நான் இந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி பார்க்குறேன், நல்லா இருக்குது அப்படின்னும் போது தான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஐட்டம், இது பீட்ரூட் மால்ட்டு. இந்த பீட்ரூட் மால்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, 100% ஆர்கானிக்ன்றதை பீட்ரூட்டில் நம்ம தேர்ந்தெடுத்து எடுக்கிறதுன்றது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக இருக்குது. பீட்ரூட்டும் இல்லை, கேரட்டாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும். ஸோ ஃப்ரூட்ஸ்லலாம் கூட நமக்கு கிடைச்சிடுது. பட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் 100% ஆர்கானிக்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி பீட்ரூட்டுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வீட்டிலேயே முறைப்படி என்னென்ன ப்ரொசீஜரில் செஞ்சு தயாரிக்கணுமோ அந்த ப்ரொசீஜரில் செஞ்சு தயாரித்து பக்குவமான முறையில் நமக்கு எடுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருமே நல்லா இருந்துச்சு. நான் திரும்பியும் சொல்லிடுறேன், டாமினேட்டிங்கான ஒரு இனிப்பு நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. ஒரு மாடரேட்டான இனிப்பு தான் நமக்கு இருக்கும். இதெல்லாம் அவங்க என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க, அண்ட் ஹோல்சேலாக என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க, ரீட்டெயிலாக என்ன கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ரீட்டெயில் ப்ரைஸே என்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோட எண்டில் சார்ட்டோட நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஐட்டம் வெந்தயக்களி. ஸோ உளுத்தங்களி நம்ம எல்லார் வீட்லேயுமே ஜென்ரலாக செய்வாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் வெந்தயக்களி எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் நிஜமாவே. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்ம உடம்பு குளிர்ச்சி ஆக்குறதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு வகையான பாரம்பரிய உணவு, நம்ம மறந்த பாரம்பரிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தேங்காய் பூ தூவி இதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ வெந்தயக்களி மாவு, ஸோ பழைய ட்ரெடிஷன் புதிய வடிவேல் அந்த மாதிரி தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். அவங்களோட இந்த எஃபர்ட்டை ஒரு சக்ஸஸ்ஃபுல் எஃபர்ட்டை நம்ம தான் மாற்றி காட்டணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே
இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஹெல்த் மிக்ஸ். சத்து மாவு கஞ்சி சொல்லுவாங்க இல்லையா, டெய்லி மார்னிங் ஃபாஸ்ட்டு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ சத்து மாவு கஞ்சி. ஸோ அதுவுமே வந்து அண்டு இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இவங்களோட ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே உங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற ரேட்லேருந்து 6 மந்த்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. பிகாஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணல அப்படின்னும் பொழுது வந்து சீக்கிரமாக கெட்டுறதுக்குமான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதுவுமே வந்து இவங்க ஓப்பனாக மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட் மால்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5க்கும் மேற்பட்ட பழ வகைகள், பாதாம், முந்திரி, பிஸ்தா ப்ளஸ் வந்து அதன் கூட ஆடட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு பர்ஃபெக்டான மிக்சராக வந்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ மால்ட்டிலே பார்த்தீங்கன்னா ஓரளவு 3 வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேரட் மால்ட், பீட்ரூட் மால்ட்டு அண்ட் ஃப்ரூட் மால்ட், இந்த 3 வெரைட்டிஸுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓன் பிராண்ட்லையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்பிக்கையுடைய ஆளாக இருந்தால் வந்து இவங்க பிராண்ட் இல்லாமல் இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி மட்டும் கொடுக்குறாங்க. ரீசன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து எடுத்துக்கிட்டு போய் அவங்க வந்து அதிக நாள் வரணுன்றதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க. அதன் இவங்களோட பேரில் கொடுக்குறாங்க. நம்பிக்கையான ஆளாக இருந்தால் இவங்க வந்து லூஸ்லையும் நீங்கள் வந்து பிராண்டிங் பண்ணுற மாதிரியும் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு இவங்களோட விஷயத்துலேயே ரொம்ப பிடிச்சது என்னன்ட்டு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட பூர்ணிமா விக்னேஷ்ன்றவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த ஒரு பீரியட்லேயும் வந்து அவங்க எடுத்த முயற்சியில் தளர்வே இல்லாமல் இன்னும் அந்த ப்ராசஸை அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட பண்ணிகிட்ருக்குறாங்க. உண்மையிலே ஒரு மோட்டிவேஷன் இல்லையா, நம்மளும் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும், நம்மளாலையும் கண்டிப்பாக. ரொம்ப ஸ்மால் ஸ்கேலில் ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல லெவலில் மற்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க. இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களால சம்பாதிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது, ஸோ வீட்டிலேருந்து என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிற பல பேருக்கு வந்து இதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு பர்சனல் தாட்டு. இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா நிறைய விமன்ஸ் வந்து வீட்டில இருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டாவது நம்மளால ஏர்ன் பண்ண முடியாதா, நம்மளோட குடும்பத்துக்கு நம்மளால ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியாதா, சாதிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி பல கனவுகளோட பல விஷயங்களை வீட்டில இருந்து வந்து அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி சாதிக்கும் போது உண்மையிலேயே ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தானே நமக்கு இருக்குது. அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட வியூ என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இவங்களோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ கேரட் மாட் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அது வந்து 250 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 1/2 kg 500, 1 kg வந்து 700 கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக இது வந்து ரீட்டைல் ப்ரைஸ். ஹோல்சேல் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 1 kg வந்து 510 or 15 ருபீஸ்க்கு தான் வந்து இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி இடங்களுக்கு இவங்க சப்ளை பண்ணுறது அந்த ரேட்டுக்கு தான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. வேறஸ் நம்மளோட ஆடியன்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை ஐ திங்க் நீங்கள் வேறு எந்த ஒரு சேனல்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நம்மளோட சேனல் ஆடியன்ஸ்க்காக ஸ்பெஷலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொடுக்குற அந்த ரேட்டுக்கு நமக்காக கொடுக்குறாங்க. கேரட் மால்ட்டையும் 500 +க்கு 520 நினைக்கிறேன். பீட்ரூட் மால்ட்டு 510 ருபீஸ் அண்ட் ஃப்ரூட் மால்ட் வந்து 700 கொடுக்குறாங்க. ஃப்ரூட் மால்ட்லாம் இன்றைக்கி தேதிக்கு ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸே வந்து 900+ வந்து போயிட்டுருக்கு. பட் இவங்க வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு நமக்காக கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் வந்து ஹையஸ்ட் ஆர்டர்ஸ், அதாவது வந்து 50 கிலோவுக்கு மேலே 100 கிலோவுக்கு மேலே ஆர்டர்ஸ் கொடுக்குறவங்களுக்கு இன்னுமே ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டில் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா வந்து ஃப்ரீஸ் பண்ணி வீடியோவை பாஸ் பண்ணி எல்லா ஐட்டம்ஸையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர்.